மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை 91 நூல்கள் 91 பதிவு 39 திரும்பி வந்த தேர்வலம் நூலிலிருந்து தந்தை பெரியாரின் எழுத்துச் சீர்திருத்தம். கவிதை வாசிப்பது கிரேஸ் பிரதீபா. மூளையின் மூச்சே சிந்தனை, சிந்தனை மரணித்த மூளைக்கு சிரசே கல்லறை. சிந்தனை என்பது ஒரு செந்தழல், எல்லோரிடமும் இருக்கும். அது சிலரிடம் வளர வளர அயல் வீட்டு கூரைகள் அஞ்சுகின்றன. சிலரிடம் அது குளிர்காயும் நெருப்பு, தேவைப்படும் போது பயன்படுத்த ஆசைப்படுவர். தந்தை பெரியாரிடம் அது உளம் வாடும் மனிதருக்கு தளவாடங்கள் தயாரிக்கும் உலைக்கூட நெருப்பு. படிப்பு பலரது அறிவை பறிமுதல் செய்து விடுகிறது. அது பகுத்தறிவின் பரிசீலனைக்கு உட்பட்டது நம் தந்தையிடம்தான். எங்கள் தமிழன் ஒவ்வொருவனும் நாட்டுக்காக என்ன பெற்றான்? குழந்தைகளைத் தவிர. தந்தை பெரியார்தான் சிந்தனைகளை பெற்றுத்தந்தார். பெரியாரின் சிந்தனைகள் வெளிச்சத்தின் விலாசங்கள். எமது முத்தமிழின் எழுத்து ஒன்றை முறையாக எழுதினால் 1000 முத்துக்கள் அதற்கு ஆரத்தி எடுக்கும். அழகான பற்கள் அவசியம்தான். ஆனால் ஒரு வாயில் 300 பல் முளைத்தால் என்னாகும் என்று கேட்டார். நாக்கின் சுதந்திரம் பெருமூச்சு வாங்காதா? உச்சரிக்கும் சொல்லெல்லாம் பல் சக்கரத்தில் சிக்காவா? கால்கள் 2 இருந்தால் மனிதன் கச்சிதமாய் நடக்கலாம். கால்கள் அதிகரித்தால் திணை திண்டாடும், பால் திரிந்துவிடும். மொழியின் கற்பப்பை கிழியும் அளவுக்கு ஒலிகள் இல்லை தமிழில். ஆனால் ஒலிகள் தமது முகவரியை தொலைத்துவிட்டு தவிக்கும் அளவுக்கு உருவங்கள் உண்டு. கற்றவர்க்கே சின்னர பெரியர சிக்கல் தீரவில்லை. கொம்புகளும் கால்களும் வம்பு செய்யும். லகர லகரங்கள் ஒரே கலவரங்கள். ஓசை பிரிந்தும் தெரிந்தும் கூட இத்தனை பூசல்கள். எளிதாயிருந்தாலே எம் தமிழன் முகம் சுளிப்பான். இதில் ஒரே ஓசை, எழுத்து உருவங்கள் வேறு வேறு. ஒரே தமிழன் அரசியலில் ஒரு 100 பிரிந்தது போல் உள்ளடக்கம் ஒன்று, உருவங்கள் வேறு வேறு. ஏன்? ஒன்றுபட்டால் வாழ்வுண்டு. பாறை பயிர்கள் பழைய எழுத்துக்கள், ஓலைமுக மச்சங்கள் பின்வந்த எழுத்துக்கள். உளிக்கும் ஆணிக்கும் விஞ்ஞானம் விடுமுறையை தந்தபின் அச்சில் தட்டச்சில் அத்தனை எழுத்து வடிவங்கள் அவசியமா? தந்தை பெரியார்தான் தமிழ் எழுத்துக்களுக்கு சிவப்பு முக்கோண சிகிச்சை செய்தார். எம்எல்ஏ ஆகாமல் எம் பெரியார் கொணர்ந்த மொழி மசோதா சட்டசபையில் ஏற்கப்பட்டது. சங்கப்பலகை மட்டும் இன்னும் சங்கடப்படுகிறது. சீர்திருத்தம் எழுத்தில் என்றவுடன் வேரழுகி நின்ற புலவரெல்லாம் வேறுபட்டு போனார்கள். நன்னூலார் சமாதியை கண்ணீரால் நனைத்தபடி இந்த பெரியார்க்கு எதற்கிந்த வெட்டி வேலை என்றார்கள். வீணானவற்றை வெட்டி எறிவதுதானே அவர் வேலை. அது வெற்றி வேலை. மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் திரும்பி வந்த தேர்வலம் நூலிலிருந்து தந்தை பெரியாரின் எழுத்துச் சீர்திருத்தம். கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதீபா.